நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள தபால் மூல வாக்களிப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்ட தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க எதிர்வரும் 24, 25 மற்றும் 28, 29 தேதிகளில் தமது கடமை நிலையங்களில் தமது வாக்கை பதிவு செய்ய முடியும். அந்த 4 நாட்கள் தவிர வேறு தினங்கள் வழங்கப்பட மாட்டாது. அந்த 4 நாட்களில் தத்தமது சேவை நிலையங்களில் தமது வாக்குகளை பதிவு செய்யலாம். தலதா கண்காட்சி தற்போது இடம்பெற்று வருகிறது. இதில் 8,000க்கும் 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் கடமை புரிகின்றனர். அவர்கள் தமது தபால் மூல வாக்கை கண்டி உயர் மகளிர் கல்லூரியில் விசேட தபால் மூல வாக்களிப்பு நிலையத்தில் வாக்கினை செலுத்த முடியும். அவர்களின் உயர் அதிகாரிகள் தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார்கள். அதற்கேற்ப தபால் மூல வாக்கை பதிவு செய்ய முடியும். குருநாகல் மாவட்டத்திலேயே கூடுதலான தபால் மூல வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 70,509 தபால் மூல வாக்காளர்கள் உள்ளார்கள். அதன் பின்னர் கண்டி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் கூடுதலான தபால் மூல வாக்காளர்கள் உள்ளனர். இதேவேளை தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாக்கப்பட்ட பொதி நேற்றைய தினத்தில் மாத்திரம் சுமார் 50% வரை விநியோகிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினத்தில் அதனை முழுமையாக விநியோகிக்க முடியும் என தபால் மா அதிபர் ருவான் சத்குமார் தெரிவிக்கின்றார். 4,18,885 வாக்குச்சீட்டுகள் எமக்கு கிடைக்கப்பெற்றன. 100% அவை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. கடந்த 21ஆம் தேதி எமக்கு 2,39,836 வாக்குச்சீட்டுகள் எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டன. நேற்று தினம் 50%ஆனவை விநியோகிக்கப்பட்டுவிட்டன. இன்றைய தினமும் நாளை காலை வேளையிலும் விநியோகித்தல் 100% நிறைவடைந்துவிடும். கடந்த 21ஆம் தேதி எம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு தொகுதி உள்ளது. அவை அனைத்தும் விநியோகிக்கப்பட்டுவிட்டன. நேற்று மாலையளவில் 50% விநியோகிக்கப்பட்டுவிட்டன. இன்றைய தினம் எஞ்சியவை விநியோகிக்கப்பட்டுவிட்டன. இதேவேளை 14 மில்லியன் அளவிலான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் எதிர்வரும் 27ஆம் தேதி அவற்றை விநியோகிக்கும் விசேட தினமாக அறிவித்துள்ளதாகவும் தபால் மா அதிபர் தெரிவித்தார். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளின் விநியோகம் கடந்த 16ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன. கடந்த சில நாட்களாக அவை விநியோகிக்கப்படுகின்றன. 14 மில்லியன் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எமக்கு கிடைத்துள்ளன. இதுவரை 30%ஆனவை விநியோகிக்கப்பட்டுவிட்டன. 29ஆம் தேதி வரை அவற்றை விநியோகிக்க முடியும். எதிர்வரும் 27ஆம் தேதி விசேட தினமாக அறிவிக்கப்பட்டு அவை விநியோகிக்கப்படும்.